ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு AmiFF. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓபி ஹாப்பி ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹை ஸ்கூல் லவ்வோட பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் நான் பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட கதை உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். சரியா? சரி வாங்க நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஜேகே, தேயோங், ஷுகா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு காலேஜுக்கு போயிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டைரெக்டாக ஜிமின் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வயன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி தேயோங்கு மெசேஜ் பண்ணி இது மாதிரி வந்திருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. வந்து அடின்னு அடிச்சுட்டு இங்கே 3 பேர்கிட்டே உங்கள் அப்பா கடலை போட்டுட்ருக்கானுங்க. ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு தப்பிச்சோ போல்ச்சான்னு ஓடி போயிருப்பானுங்க. ஸோ ஓடி போனதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் வந்து ஜிம்மன் வந்து உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணிவிட்டு இதேமாரி லவ்வை சொல்லிகிட்ருக்காரு. பட் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. உனக்கு வெக்கமாக இல்லையா, நான் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கேனே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே அவன் இருந்தால் தானே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. அதோட விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் வந்து ஹை ஸ்கூலில் வந்து 13-14 எபிசோட்ஸில் முடிஞ்சிடும்டா, ஐ திங்க் ஸோ. அப்படி இல்லைன்னா முடிக்க முடியலன்னா 15, மேக்ஸிமம் 15 தான், அதுக்கு மேலே போகாது. அதே மாதிரி தான் அரேஞ்ச் மேரேஜும் 10 to 15 எபிசோட்ஸ் தான் வரும். எல்லாமே எனக்கு ரொம்ப அதிகமாக போடுறது பிடிக்காது. நிறைய பேர் வந்து 40 எபிசோட்ஸ் 50 எபிசோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்காதுடா. நம்ம எப்பயுமே 10, 15 என்னோடய ரேஞ்சஸே அதிகமாக போகுதுன்னா 28 தான் என்னோடய ஹையஸ்ட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வதன்னு இருக்கிறதும் பிடிக்காது. எனக்குமே அது இழுக்கிறதும் பிடிக்காது. அதனால் 15 எபிசோட்ஸ் ஓகேவா? சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரி கிளப்பலாம். எங்கே ஜிம்மன் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது. நீங்கள் அதை வந்து ஜேகே கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் பேசுகிற நோக்கமே வேறு மாதிரி இருக்குது. லைக் அவன் ரொம்ப அமைதியாக இருக்கிறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கு. இப்போ ஜேகே மாதிரி கிட்னாப் பண்ணால் அந்த மாதிரி நார்மல் ஆகிட்டானாலாவது சரிங்களா? ஆனால் இவன் என்னமோ ஊமை குசும்பு மாதிரி இருக்கான். ஏதாவது பெருசாக பண்ணிட போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க, அதாவது வாய்ஸ் நோட். ஸோ இதை வந்து அவர் லேட்டராக பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி பயப்படுறான், இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மேலே அவ்வளோ கோவம் வருது. ஸோ அவருக்கு வந்து இதை அப்படியே ஷுகாவுக்கு ப்ளே பண்ணி காட்டுறாரு. என்ன தாண்டா அவனுக்கு பிரச்சனை, அவனை போட்டு தள்ளிடலாமா, சனியை ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா சொல்கிறாரு. நீ வேற அவள் வேறு மனசுக்குள்ளே இப்படி நினச்சிட்ருக்க. எனக்குமே பக்குன்னு தண்டா இருக்குது ஒவ்வொரு நாளும் போகும்போது. ஏதாவது பண்ணிவிடுவானோ அவளை அப்படிங்கிற மாதிரி. பேசாமல் நம்ம காலேஜ் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் அவளை சேர சொல்லட்டா? அது ப்ரைமரிடா, கிண்டர் கார்டன் படிக்கிற குழந்தைங்களுக்கு. எனக்கு எப்படி தாண்டா இனிமேல் அவளை ப்ரிட்டன் பண்ணி வச்சுக்கிறது? இதுக்கப்புறம் நான் 12th படிக்க முடியாது. எனக்கு படிக்கவும் இஷ்டம் இல்லை. படிப்பை பற்றி நீ உனக்கு இஷ்டம்லாம் தயவு செஞ்சு சொல்லாத, எரிச்ச மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா சொல்லிகிட்ருக்காரு. அதை 2 பேரும் நீங்கள் பேசக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே வந்துட்டு வரைஞ்சி கட்டிட்டு சரி நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துகிட்ருக்கானுங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு வழியாக நீங்கள் 11th முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஜிம்மினோட பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த மனுஷன் வந்து லைக் இப்போது பரவாயில்ல, நிறையா பிரச்சனை கொடுத்துருக்காரு தான், இல்லைலாம் சொல்லலை. பட் ஸ்டில் எப்படியோ நீங்கள் தாக்கு பிடிச்சி வந்துட்டீங்க. இப்போது இனிமே இந்த ஸ்கூலில் ஜிம்மின் கிடையாது. ஏன்னா அவரை 12th முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. இப்போ நீங்கள் 12th போகிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் தேயோங்கு எல்லாருக்குமே அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஃபைனலி இப்போது ஆனால் டெய்லியும் சரி இங்கே தேயோங்கு, ஷுகா, ஜேகே 3 பேருமே உங்களை வந்து ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு போவீங்களா, அந்த டைமில் ஒரு 5 minutes உங்ககிட்ட பேசிட்டு தென் அப்படியே போயிடுவானுங்க. இப்போது வந்து அவங்களுக்கு லிட்ரலி ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கு. அப்பா வயன் வந்து இனிமேல் தொல்லை இல்லாமல் இந்த 12th படிப்பாப்பா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கானுங்க. இங்கே வந்து
சுகாவுக்கு காலேஜில் ஒரு ஃபிகர் மாட்டுது. அந்த ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா சுகாவுக்கு லைக் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ வாலண்டரியாக அவ்வளோ லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் ஜேகேக்கு கூட நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அவர் சடன் எப்படி சொன்னால் ஒன்றுக்கு மேலே நம்மளுக்கு வெறுப்பு வந்துடுச்சுன்னா லிட்ரலி நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒயனில் வந்து செருப்படி பட்டதாலேயோ என்னமோ இதுக்கு மேலே பொண்ணுங்களே ஏறெடுத்து பார்க்கக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் வேண்டாம், நோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஜேகே இருந்துகிட்ருக்காரு. ஸோ டைம் ஸ்கிப்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் நீங்கள் வந்து ஹாஃப் மிடம் வரைக்குமே வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க 12th அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி ப்ரெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டெய்லியும் நோட்ஸ் டெய்லி படிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்களுக்கு டேஸில் எப்படா எக்ஸாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஒரு அந்த ஒரு எரிசலை உங்களுக்கு தள்ளி விட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்து ஒரு நாள் உங்கள் அப்பா ஏம்மா உன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னியே அவனுங்க ஏம்மா வரதே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா அவளையும் அமைதியாக இருக்கான் என் அப்பா நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகிறாங்க. ஏங்க இல்லை பசங்களோட பேசுகிறச்ச எனக்கே கொஞ்சம் யூத்தாக ஃபீல் ஆகுது, அதனால தான் கேட்டேன். என்ன இப்போ காலேஜ் எத்தனாவது படிக்கிறானுங்க? செகண்ட் இயர் போயிட்டாங்கப்பா. ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆஹா எத்தனை வருஷம் காலேஜு? 3 இயர்ஸ்ப்பா. வெரி குட் வெரி குட் வெரி குட். நேரம் கிடச்சா வர சொல்லுமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா சொல்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் போயிடுங்க. இப்போ வந்து சுகாவுக்கு வந்து ஒரு பொண்ணு செக்குச்சுன்னு சொன்னேனே. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி டெய்லியும் வந்து சுகாவோட பைக்கில் எப்போ பார்த்தாலும் ஒரு க்ரீட்டிங் வச்சுக்கிட்டே இருக்கா. இதை வந்து பொசஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா தேயாங் தென் வந்து ஜேகே 2 பேருக்குமே ஒரு மாதிரி லைட்டாக காண்டாகுது. என்னடா இது இவன் பைக்கு டேங்க்கில் மட்டும் க்ரீட்டிங் கார்டா சாக்லேட்டா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வர சாக்லேட் எல்லாருமே பிடுங்கி இவனுக்கு எதாவது தின்னுட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் சாக்லேட்ஸ்லாம் அது வந்து குறைச்சிக்கவே மாட்டுது, டெய்லி வச்சிடுது. இவர் வந்து தூக்கி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருவானுங்க. அந்த க்ரீட்டிங் கார்டு என்ன இருக்குன்னு கூட படிக்க மாட்டானுங்க, இவங்களே உட்காந்து படிச்சுட்டு சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருப்பானுங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்தில் என்ன தான் பண்ணுறாங்க நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதில் டேங்க்கில் அந்த பைக் டேங்க்கில் வச்சதை அப்படியே வச்சுட்டு தூண் இருக்கும், அந்த தூண் பின்னாடி அப்படியே ஒளிஞ்சிட்டு என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. கடன்னு அப்படியே அந்த பைக்கு கிட்ட ஓடி வந்து 3 பேரும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவும் அவங்க அப்படியே பிரிச்சுக்கிறானுங்க. பிரித்ததில் லைட்டாக க்ரீட்டிங்கே கிழிஞ்சிருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட மனசு அப்படியே வலிக்குது. எல்லாருக்குமே இருக்கும் தானே, அது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும்ல. என்ன கிழிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்ருக்கு. சரி சண்டை போட வேணாம், இன்றைக்கி சாக்லேட் உனக்கு, க்ரீட்டிங் கார்டு எனக்கு, புரிஞ்சதில்ல? இவன் எதுக்குமே கண்டுக்காத மாதிரி இந்த சம்பவத்தில் அவர் இன்வால்வ்டே இல்லாத மாதிரி சுகா வந்து மொபைலை அப்படியே ஜாலியாக யூஸ் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, வயிறு வலிக்கு 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் சரியா? சரி ஓகே டீல் ஓகே. ஏய் இன்னைக்கு சாக்லேட் டைரி மில்க்குடா, பாரு சில்க்குடா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே எல்லாருமே அப்படியே புட்டு அந்த சாக்லேட் சாப்பிட்றாங்க. சுகா கூட்டி விட்றாங்க. எனக்கு சுகர்லாம் வந்துடும் வேணாம். ஆமாம் வயசான கிழவன்லாம் இவனுக்கு சுகர் ப்ரெஷர் எல்லாம் வந்துடும், இவனுக்கு வேணாம் நம்ம 2 பேர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேருமே ஏய் குடுடா சேர்த்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிக்கிறானுங்க. லைக் அந்த பொண்ணுக்கு ஐயோ யாருக்கு எழுதி கொடுத்தோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மன உளைச்சலே அந்த பொண்ணுக்கு ஆகிட்டு ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வெடுக்குன்னு போயிட்டு அப்படியே சுகா முன்னிட்டு நின்றுட்டு சுகா என்னது அது எதுக்கு உங்களுக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே அவங்க படிச்சுட்டு அவங்க சாக்லேட் சாப்பிட்றாங்க இப்போ அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட்டு கையில் ஒட்டியிருக்கோம் அதை அப்படியே நம்ம லிக் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஜேகே பண்ணிகிட்ருக்காரு. இந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு அவ்வளோ கோவம் வருது வேறு. எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? உங்கள் பைக்கு தானே இது, அப்போ உங்களோட பொருள் தானே, எதுக்கு அவங்க எடுக்கணும்? அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியாதா? அதில் பேர் மென்ஷன் பண்ணலையா? நீங்கள் ஏன் பார்க்கணுன்னு நினைக்க மாட்டேறீங்க? எனக்கு தோணலை. அப்புறம் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க சுகா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இந்த பேர் இந்த வயசில் எல்லாருக்கும் தோன்றது தான், புரிஞ்சதில்ல? நீ என்னோட ஜூனியர் அவ்வளோதான்.
ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருந்தது. அந்த லெட்டர்லாம் படிக்கவே எனக்கு பிடிக்கல. ஒரு தடவை படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம்லேருந்து என் மச்சானுங்க தான் படிச்சிட்ருக்கானுங்க. எனக்கு இது தேவையில்லாத கண்டென்ட்டுன்னு தோணுது. அவ்வளோதான். நீ இதெல்லாம் பண்ணுறதுலாம் சுத்த வேஸ்ட். சாரி, எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் ஆசைலாம் இல்லை. நீ கிளம்புறியா காத்தோட்டம் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு அப்படியே அழுக வந்துடுச்சு. அப்படி துரன்னு ஊற்றுது. என் லவ்வை நீங்கள் இவ்வளோ இன்சல்ட் பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல சுகா. லவ்வா? ஒன்னாங்கட்டி லவ் பா. நீங்கள் இதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஏன்டி ஃபீல் பண்ணோம்? நீ தான் ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு நிற்கிறப்பா. என் மச்சான் லவ் பார்த்துருக்கியா? அவன் எப்போ 11th படிக்க லவ் பண்ண ஆரம்பித்தான். 11th 12th ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் 4 வருஷம் லவ். என்னமோ கின்னா கரெக்டாக இருக்கான். மச்சான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பான். அது லவ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சீசன் லவ். வரும் 2 மாதம் 3 மாதம் இருக்கும், அப்புறம் புட்டுக்கிட்டு போயிடும். உனக்கு என்னை பற்றி என்ன தெரியுங்கிற? என் கேரக்டரை பற்றி தெரியுமா? என்கிட்ட ஒருத்தி ஒரு நாள் வாழ முடியாது. அவ்வளோ கஷ்டம் என் கூட இருக்கிறதுலாம். இவனுங்க ஏதோ பழகின பாவத்துக்கு இருக்கானுங்க, அவ்வளோதான். புரிஞ்சதில்ல? கிளம்பு. நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்கக்கூடாது? என்ன ட்ரை? இது என்ன பைக்கா டெமோ பண்ணுறதுக்கு? வாழ்க்கை உன நம்பிலாம் என் வாழ்க்கையை கொடுக்க முடியாது. கிளம்பு. இப்போ பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணாமே அது எப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் சொல்ல முடியும்? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்கும் போது அதுக்கப்புறம் நான் எதுக்கு ட்ரை பண்ணணும்? ஒன்றுத்தில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ட்ரை பண்ண முடியும். புரியுதா? சும்மா பேசிகிட்டு இருக்க. கிளம்புன்னு சொன்னேன். அந்த பொண்ணு அப்படியே வாய் மூடிட்டு போயிட்டு, மச்சான் ஏன்டா அவ்வளோ ஹாஷாக பேசுகிறேன்? வேணா என்னடா இப்போ பார்த்தாலும் நான் இந்த பாரு, நீங்கள் அப்படியே டப்பு நின்றுட்டீங்க. கொஞ்சம் தூரம் போயிருந்துருப்பீங்க. இதுக்கப்புறம் என்னோட டேங்கு கவரில் ஏதாவது கவரு சாக்லேட் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், தூக்கி மூஞ்சில் விட்டு எரிஞ்சிருவேன். கிளம்பு. அந்த பொண்ணு அப்படியே பயந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு, ஏன்டா கிரீட்டு நீங்கள் வேணான்னு சொல்லியிருக்கலாம். சாக்லேட் ஏன்டா விட்ட? எவ்வளோ ஆசையாக இருந்தேன் நானும் அவனும். படுபாவி. ஐயோ, தெரிஞ்சிருந்தா 2 நாள் வச்சு இந்த சாக்லேட்டை சாப்பிட்ருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவங்க எங்க சொல்லிட்டு இருக்காரு. அவன் வாழ்க்கை பிரச்சனை, உனக்கு சாக்லேட் பிரச்சனை. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எதுக்கு ஒரு ட்ரை அதாம்மா அப்படி பேசிட்டானே, எந்த பொண்ணாக இருந்தாலும் வைக்காதுடா. அது பாவம், பார்த்தா பயந்துட்டுடா அந்த புள்ள. சத்தியமாக சாக்லேட் இருக்குடா அப்படி சொல்லிட்டு குடுக்குன்னு எடுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி கிட்கேட்டு க்ரீட்டிங் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணிடுது. அதில் படிக்கிறானுங்க, நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் என்னோட லவ் சீசன் லவ் கிடையாது, அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் க்யூட்டாக பவுட் பண்ணுற மாதிரி ஒரு இமோஜி போட்டிருக்கு. அழகாக இருக்காது. அடங்க மாட்டாடா இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகர் செம்ம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காரு மனுஷன். விடுமாச்சான் உனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுப்போ, நாங்கள் ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகிறோமேடா, சாக்லேட் சாப்பிட்டு போகிறோமேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருமே கெஞ்சுறானுங்க. ஏதோ பண்ணி ஒழிங்கடா, அது ஒரு சனியனா நீங்கள் ஒரு சனியனா இருக்கீங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா போகிறாரு. ஸோ முன்னாடிலாம் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா லைக் அந்த க்ரீட்டிங்கு தென் சாக்லேட்ஸோட முடிச்சுது. ஆனால் இவர் திட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் லைக் ஃபாலோவே பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவர் எங்கே போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போடுறது, கிளாஸ்க்கு போய் உட்கார்றது. அந்த பொண்ணு இத்தனைக்கு ஜூனியர் தான், பட் ஸ்டில் வெறித்தனமான ஒரு எப்படி சொல்கிறதுனா இப்படி இவரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விருத்தனமாக இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கிற அந்த பொண்ணு இவருக்கு காண்டாகுது. என்ன பொண்ணு, இதுக்கு வெக்கமானவே கிடையாது போல். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? மற்றவளாக இருந்தால் தெரிச்சு ஓடி போயிருப்பா. வெக்கம் கிட்ட நான் இது மாதிரி பின்னாடி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா மட்டும் புலம்பிக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு, எதுக்கு நான் இப்படி திட்டுறீங்க? என்னை பற்றி திட்டுறீங்கன்னு தான் நல்லா தெரியுதுல்ல, அசிங்கமால உனக்கு? இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொண்ணு மாதிரி இப்படி அசிங்கமாக திட்ட முடியுமா? அப்போ கூட உனக்கு சூடு சொன்ன வரல? உட்காந்து பின்னாடி தொண்ணூத்தொன்று நாய் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க. எனக்கும் நிறையா வந்தது தான், ஆனால் உன்னை போல் யாரும் இவ்வளோ டார்ச்சர் என்னை பண்ணதே கிடையாது. லைக்
எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் மூஞ்சுக்கு நேராக சொன்னதுக்கப்புறம் அவங்க டீசெண்டாக விளக்கிட்டாங்க. ஆனால் உனக்கு டீசன்சின்னா என்னன்னே தெரியாதுல்ல. பார், நான் திருப்பாவும் சொல்கிறேன், தயவு செஞ்சு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி உன் லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத. உனக்கு வேறு அவனை அது செட் ஆகும், நான் அவன் செட்டே ஆக மாட்டேன். எனக்கு மேலே லவ்வே செட் ஆகாது, பொண்ணுங்களே எனக்கு ஆகாது. இதெல்லாம் லவ் பண்ணி அது ஒரு பொண்ணை தயவு செஞ்சு விட்டுரு, புரிஞ்சதில்ல? முடியாது, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் தான். இங்கே சுகாக்கு சாரி, இங்கே தேங்க ஜேகேக்கெலாம் சிரிப்பு வருது. மச்சான் அடங்க மாட்டேன் போல மச்சான், இவன் எவ்வளோ கழுவி ஊற்றுறானோ, தெளிச்சு மேலே வராடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கானுங்க. சரி போய் பாடி. இப்போ நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, போ. இல்லை நான் கொஞ்ச நேரம் உங்களை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி சொல்லுது. மூஞ்சி பக்கம் 5 மினிட் வச்சுட்டு என் உயிரம் வாங்கி விழுது. இதை பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு அப்படியே போயிட்டாரு. ஸோ இந்த பொண்ணு மட்டும் ஒரு 1/2 hour கிட்ட அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு, மச்சான் இவள் வீட்டை கண்டுபிடிக்கணும்டா, ஃபாலோ பண்ணி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுகா சொல்கிறாரு. ஏமாச்சான் அவளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி நீ அவள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ண போறியா மச்சான்? என் சீனே வேறு, கண்டுபிடிங்கடா. நான் ஏன் கண்டுபிடிக்கணும், நான் என்ன பார்க்க போகிறேன்? எனக்குமே வேலை இருக்குடா, நீ சிங்கிளாக தானே இருக்கு, இப்போ மூடிட்டு வா, அவனாவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தரத்தனை இழுத்துட்டு போகிறாரு. ஸோ இழுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இப்போது அந்த பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கதவை நாக் பண்ணிட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், உங்கள் பொண்ணோட லைஃப் மேட்ரு அப்படின்னதும் உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. என்ன தம்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க. உங்கள் பொண்ணை என்னை அசிங்கமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கா, நான் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவளை. நான் டீசெண்டாக சொல்லிட்டேன், இதேமாரி பண்ணாதம்மா, இது வயசு கோளாறு, வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவள் கேட்குற மாதிரியே கிடையாது. முன்னையோட இப்போ ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறா. எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் வந்து என்னட்ட ஃபாலோ பண்ணிவிட்டு, இதெல்லாம் என்னது இது? எனக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அது அது எனக்கு எல்லாம் புரியுது தான். தயவு செஞ்சு உங்கள் பொண்ணுக்கிட்ட ஏதாவது எடுத்து சொல்லி என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு மட்டும் சொல்லுங்கள், எனக்கு அது போதும், வேறு எதுவும் தேவை கிடையாது. அவ்வளோதான், இதுதான் நான் சொல்லணும்னு வந்தேன். வரேன் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. என்னடா உங்கள் அம்மா பாட்டே கோத்துட்டு இருந்துருக்க, வீட்டுக்கு வந்தால் அந்த பொண்ணுக்கு செருப்பட்டி உள்ள போகுது, வாங்கட்டும் அனுபவிக்கட்டும், ஆனால் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேஷுவலாக போயிட்டுருக்காரு. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போது அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகுது. அவங்க அம்மா, சுஜி இங்கே வா. அம்மா காலேஜ் எப்படி போச்சு? நல்லா போச்சா இல்லை ஃபாலோ பண்ணியே போச்சா? ஃபாலோவா? என்னம்மா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. என்னடி நினச்சிட்ருக்க? ஒரு பையனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கியாமே, டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கியாமே, லவ் பண்ணு சொல்லிட்டு, அப்படியா? ஏந்த சுஜி அரண்டுட்டா. அம்மா அது அசிங்கமாக இல்லை உனக்கு? ஒரு பையன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறான். சுகா நம்ம வீட்டுக்கு வந்தாரா, என் வீட்டையே அவன் கண்டுபிடிச்சிட்டானா, அப்போ என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே, அதனால தானே எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காரு, ஆனால் என் வீடு அவருக்கு கண்டுபிடிச்சிட்டாருல. அப்போ ஏதோ நிறையா பொண்ணுங்க அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணுங்களெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு வகையில் அவருக்கு நான் ஸ்பெஷலாக தானே தெரியுறேன், மயிரா தெரியுறேன், டிஸ்டர்பன்ஸாக தெரியுது அவருக்கு. உனக்கு அறிவில்லை, ஒரு பையன் உன்னை பற்றி இப்படி சொல்கிற அளவுக்கு வச்சுப்ப, அப்படி என்ன தொணாந்துட்டு போய் காதலிக்கணும்னு அர்த்தம்? அம்மா அந்த மனுஷனுக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே ஆகாதும்மா, அதனால தான் அவர் அதுமாதிரி சொல்லிட்டு போகிறாரு. லவ் பண்ணுறவங்கள லவ் பண்ணால் ஏன் பிடிக்காம போகுதாம்மா? நான் தான் சொன்னேன் ட்ரையல் பண்ணுங்க, பிடிக்கலன்னா பார்த்துக்கலான்னு. அதுக்காக அவன் லூசு மாதிரி பேசிட்டு போகிறான், விடுவேனா நான்? வாய்ப்பே இல்லைம்மா.
நான் லவ் பண்ணாலும் அவனை தான் பண்ணுவேன், மேரேஜுன்னு ஒன்று பண்ணாலும் அவனை தான் பண்ணுவேன். என்னை அடித்தல் திருத்தல் இதெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட வேண்டாம். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்த எனக்கு பிடிச்சதுன்னா நான் எப்படியாவது அதை வாங்கிடுவேன். அதனால் என்னை எப்படி திருத்துறதுங்கிறத தாண்டி அந்த பையனுக்கு எப்படி என்னை செட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. என்னடி பொண்ணை வளர்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிட்டே கேட்குறேன். ஆமாம், நான் மட்டும்தானே அவளை பெற்றேன், நான் மட்டும்தானே அவளை வளர்த்தேன், உனக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லைல்ல, ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற, நல்லா வாயில் வருது, நல்லா வண்டையோ வாய் மூடிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுஜிதாவோட அப்பாவை நல்லா வண்டையே கிழிச்சு எடுத்துட்டாங்க உங்கள் அம்மா. அவ சொல்கிறது சரிதானே, அந்த பையன் பார்க்க நல்லா அழகாக தான் இருக்கான், நல்ல பையனாகவும் தான் இருக்கான். எந்த பையன் இந்த காலத்தில் ஒரு பொண்ணு லவ் யூ சொன்னாலே சும்மா விட மாட்டானுங்க, போகிற வர பொண்ணே கைப்பிடிச்சி இழுப்பானுங்க. இதில் இவ்வளோ ஃபாலோ பண்ணியும் அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னானா அப்போ அவன் எவ்வளோ நல்ல மனுஷன், இப்போ எவ்வளோ நல்ல பையனாக இருப்பான். அப்போ சுஜிதாக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்நாள் முழுக்க வேறு எந்த பொண்ணையும் அவன் பார்க்க கூட மாட்டான்ல, ஏனம்மா அந்த கண்ணோட்டத்தில் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுஜிதாவோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அவர் அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. இந்த மாதிரி காலத்தில் இப்படி ஒரு பையன் கிடைக்காத கஷ்டம்தான். அதுக்கு என்னடி செட்டாடி பண்ணி கொடுக்க முடியும், நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி சப்போர்ட் பண்ண போகிற, காலேஜுக்கு போய் தான். எடியே வேணாடி, போய் பார்க்க வேண்டியதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து லைக் தேவங்க வந்து படிக்க மாட்டார், பட் ஸ்டில் ஒரு தடவை அவர் வந்து படிச்சுட்டாருன்னா டக்குன்னு மண்டையில் ஏறிடும். அதே ரகம் தான் வந்து சுகாவும். ஸோ அவருமே அப்படியே சும்மா ஏதாவது கதை ஏதாவது கேட்டுட்ருப்பார். ஆனால் அப்படியே ஏதாவது ஒரு லெசன் நடத்துகிறாங்கன்னா ஜஸ்ட் அது என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுப்பார், மற்றபடி அப்படியே பேச ஆரம்பிச்சிடுவார், அவ்வளோதான். ஸோ கிளாஸில் நடக்கிறது வர்றது போகிறது இது எல்லாத்தையுமே சுகாவை பற்றி எல்லாத்தையுமே டோட்டலாக அவங்க அம்மா அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த பையனுக்கு தான் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டிசிஷனே எடுத்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் சுஜியாட்ட பார், நீ என்ன நடந்தாலும் சரி சுகாவை தான் கல்யாணம் பண்ணணும் சரியா, அப்படியே சுஜி அரண்டுட்டா. என்னம்மா சொல்கிற, நிஜமாவா, நீயா பேசுகிற? நான் தான் பேசுகிறேன், எனக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வச்சிடலான் இருக்கேன். அவன் என்ன படிச்சிட்ருக்கானா, இன்னும் அவன் என்ன 3 வருஷம் தானே, இப்போது செகண்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க. இன்னும் 1 வருஷம் படித்து முடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக அவனுக்கு கையில் வேலை இருக்கும் பாரு, கேம்பஸ்லேயும் செலக்ட் ஆகிடுவான். இன்னும் ஒரு 2 இயர்ஸ் மட்டும் வெயிட் பண்ண, அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் சரியா. அம்மா தேங்க்யூம்மா, லவ் யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுஜிதா அவங்க அம்மா ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்காங்க. சரி சந்தோஷமாக இரு, ரொம்ப அந்த பையனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது, ஒரு கட்டத்தில் ஏதாவது பண்ணிட போகிறான் அவனை, அதுதாம்மா நானும் ஆசைப்பட்றேன். எங்கே மூஞ்ச கூட ஏறெடுத்து கூட பார்க்க மாட்றாம்மா. அதுக்குன்னு ஒருத்தவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கோ சரியா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அம்மா சொன்னாங்களேங்கிற ஒரே வார்த்தைக்காக இன்றைக்கி ஒரு நாளாவது ஜஸ்ட் நம்ம க்ரீட்டிங் கார்டும் அதே மாதிரி சாக்லேட்டு கொடுக்காமல் இருக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு ஸ்கிப் பண்ணிக்கிறா. ஸோ ஸ்கிப் பண்ணதும் இங்கே அந்த பைக்கில் வந்து நிற்கும் போது குடுன்னு ஓடி வந்து இங்கே தேவங்க அதே மாதிரி ஜேக்கவும் வந்து சாப்பாடு பார்க்குறேன்னு பார்த்தா இதுவுமே இல்லை. இங்கடா நல்லா பாருடா அங்கே தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு அப்படியே காதை வச்சு நோண்டிகிட்ருக்காரு. மயிறு நிஜமாக இல்லைடா மாடு காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா அப்படியே வலியோட வேதனையில் அப்படி கத்திட்ருக்காரு. டேய் சாக்லேட் எதுவும் இல்லடா, தின்ட்டியா? உனக்கு இப்போ அவளை பிடிச்சிருக்கு, அதனால் அவள் கொடுக்குற இந்த க்ரீட்டிங் கார்டும் நாங்கள் பார்க்கக்கூடாது, சாக்லேட்டும் நாங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறியா? நாங்கள் சொன்னாங்கன்னா ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க, அப்படி தானடா? பேசி முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டிங்களா? மூஞ்சி ஆலையும் பாரு, நேற்று நீ தானே என் கூட இருந்த, வெக்கங்கிட்டவனே, எவ்வளோ அசிங்கமாக திட்டி விட்டேன் அந்த பொண்ணு. அந்த ஒரு சொர்ண கட்டத்தில் அவங்க அம்மா ஏதாவது நல்ல டோஸு கொடுத்துருப்பாங்க, அதனால் மூடிக்கிட்டு அடங்கிட்டு இருக்கா. சரி நீ ஒளிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னடா சொல்கிற? வீட்டுக்கே போய் கோத்து விட்டு வந்துட்டோம்,
அதனால் அவங்க அம்மா அடித்த அடியில் பயபில் நம்ம சைடே பார்க்க மாட்டா போல இனிமேல். அப்பா ஃபைனலி ஐ எம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி இந்த மனசு இருந்துகிட்ருக்காரு. ஸோ கிளாஸ்லலாம் என்னமோ ஒரு சிசிடிவி கேமரா இவரை நோக்கியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ அது இல்லை அப்படிங்கிற போது ஷுகாவுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு நோட்டை விடுறது ரொம்ப அல்பையாக அவருக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து அதுமாரி இல்லைங்கும் போது எப்படின்னா லைக் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகும். என்னடா எப்பயும் போல் இருக்கிறது ஒன்று இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. லைக் அடிக்டட் மாதிரி ஆகிட்டா அவள். க்ரீட்டிங் கொடுக்குறது, சாக்லேட் கொடுக்குறதுலாம் ரொம்ப அடிக்டட் மாதிரி ஆகிட்டா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கன்ட்ரோல் பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம லீவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலே லீவ் போட்டுட்டு அந்த பிள்ளை லீவ் போட்டுட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா சரி நம்ம வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதே மாதிரி சாக்லேட்டும் வரல, எதுவும் வரல. திருந்திட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கானுங்க. ஆனால் ஜேகேக்கும் தேயாவுக்கும் சாக்லேட்டு போச்சே அப்படின்னு இருந்துகிட்ருக்கானுங்க. அவருக்கு இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ தேர்ட் டே இதுக்கு மேலே அந்த பொண்ணால் முடியவே இல்லை. டக்குன்னு என்ன பண்ணிடுச்சு, ஓடி போயிட்டு அந்த பொண்ணு வந்து க்ரீட்டிங் கார்டும் இதுமாரி சாக்லேட்டும் வச்சுட்டு. ஆனால் ஈவினிங்களுக்கு இன்றைக்கி ஹோப்பே கிடையாது. ஏன்னா 2 நாள் அந்த பொண்ணு இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது கையை வைப்பானுங்க. பார்த்தா சாக்லேட் மாதிரி தட்டுப்படுது. குடுக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறானுங்க. அதில் பார்த்தா என்னால் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க முடியல ஷுகா, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீட்டிங் கார்டில் இருக்குது. திருந்தல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க பேசிகிட்ருக்கானுங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா தலையில் கையை வைக்கிறாரு. டே இதுக்கு மேலே பேசாதீங்கடா, என்னால் முடியலடா, விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே உங்கள் சீன் பார்க்கலாம். இங்கே நீங்கள் ஒரு வழியாக இந்த 12th எக்ஸாம்ஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ 12th முடிச்சாச்சு. நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கு. லைக் லிட்ரலி எப்படி சொல்கிறதுனா ஒரு பாரத தூக்கி அப்படியே தலைமையில் உள்ள பாரத தூக்கி வச்ச மாதிரி இருந்தது. இனிமேல் ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னு ஜாலியாக இருப்போம்ல எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னா. ஸோ அமௌண்ட்டை முடிச்சு எல்லாத்தையுமே கட்டிவிட்டு நீங்கள் வந்து லைக் உங்களோட டேஸை வந்து ரொம்ப தேவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவங்க கூட வந்து வெளில போகிறீங்க. உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போகிறீங்க, அதுமாதிரி தேவங்க கூட நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே முறைக்கிறாங்க. அப்புறம் எனக்கு பிடிக்கலன்னா சொல்லுமா நான் போகல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. லைக் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணுற மாதிரி உங்கள் அம்மா. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் போகிறீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷுகா உங்ககிட்ட அது ரொம்ப ஜாலியாக, ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஷுகாவுக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா உங்கள்கிட்ட அடித்து பிடிச்சி விளாட்றத அந்த பொண்ணு சுஜிதா பார்த்துட்ருக்கா. அதாவது யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு நின்று பார்ப்பாங்களா, ஸோ அந்த மாதிரியும் அந்த பிள்ளை பார்த்துட்ருக்கா. ஸோ இதை வந்து யாருமே நோட் பண்ணல ஆக்சுவலாக. இந்த இடத்துக்குலாம் எப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு லைக் என்னென்னா கொஞ்சம் தூரமாக போயிட்டு ஒரு மாதிரி பார்க்கு அப்படி இல்லைனா ஏதோ ஒரு சினிமா தேட்டர் அந்த மாதிரி ஒரு டே ஃபுல்லாகவே நீங்கள் லிட்ரலி இந்த 3 பேரோடமே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. மூவி போகிறீங்க, அதுக்கப்புறம் பார்க் போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெங்கே தோணுதோ லைக் ரைடு போகிறீங்க. இங்கே வந்து ஷுகாவும் ஜேகேவும் ஒரு பைக்கில், அதே மாதிரி தேவங்க நீங்களும் ஒரு பைக்கில் அப்படியே போயிட்டு ஜாலியாக அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணு எல்லா இடத்துக்குமே வர ஆள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷுகா வந்து உங்கள்கிட்ட அடித்து பேசுகிறது, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா தேயாங், நீங்கள், ஷுகா, ஜேகே இப்படி நிற்கிற மாதிரிலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷுகா வந்து உங்கள் மேலே தோளில் கூட கை போட்டுட்ருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு ஒருவேளை இவருக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ, ஆனால் அந்த பொண்ணு வேறு பக்கத்தில் இருக்கிற பையனை காதலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே இது நினச்சிட்ருக்கவும் அவளுக்கு வந்து ரொம்ப க்யூரியாசிட்டி தாங்கலை. ஸோ டக்குன்னு என்ன பண்ணிட்டான்னா முன்னாடி வந்து நின்றுட்டா. இங்கே டக்குன்னு என்ன பண்ணிகிட்ருக்கேங்க, நான் சும்மா என் ஃப்ரெண்டோட படம் பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கங்க? நாங்களும் என் ஃப்ரெண்டோட சும்மா தான் இருக்கேன். நான் எதுக்கு முதல்ல உன்கிட்ட சொல்லணும், முதல்ல இடத்த களி பண்ணுறேன், எப்போ பார்த்தாலும் பேய் மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன அந்த பொண்ணோட செல்ஃபிலாம் எடுத்துகிட்ருக்கீங்க? ஆமாம், இதில் என்ன இருக்குது, நான் எடுக்காமல் போவேன். இதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இருக்குது, எனக்கு பிடிக்கல. உனக்கு ஏன் தபார், உனக்கு எதுக்கு பிடிக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுவேன். அவள் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? சரி போட்டுக்கோங்க.
சரி, சாரி 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 நான் 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 தான் தப்பு. நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க. சாரி சாரி சிஸ்டர், சாரி சிஸ்டர், சாரி, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு. என்ன தாண்டா அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெய்வங்க ஜேக்கவும் ஒரே மாதிரி மாடுலேஷனை கேட்குறாங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது சரியான ஏழ்ற சுகாக்கு மட்டும் ஏழ்ற. நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிடுமா சுகா. இப்போ அவனே ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னதும் கதை சொல்லவா வேணும். இவனுங்க 3 பேர் 2 பேரும் அடித்து பிடிச்சி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க விளாவரியா. ஏன் சுகா வேணான்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னன்னு தெரில, பிடிக்கவே இல்லை. சே பொண்ணுங்களா அதுங்க ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு. நீ பொண்ணுங்களும் என்னையும் சேர்த்து சொல்கிற. நீ எப்போ பொண்ணுங்க லிஸ்ட்டில் போன? நான் அதுமாரி உன்னை பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கா சொல்கிறேன். உனக்கு அப்படி சொல்ல நீங்கள் அடிக்க போகிறீங்க. இங்கே ஜேகேவும் தேவும் அப்படி சிரிச்சுட்டே அதை பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்வியஸ்லி நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த 12th முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சீட் வந்து எங்கே போடுவீங்க? கண்டிப்பாக தேவங்களோட இதில் தான் போடுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ உள்ளே போகிறீங்க, அவர் 3rd இயர். ஸோ நீங்கள் 2nd இயர் போனீங்கன்னா அவர் அந்த இடத்த விட்டு வெளில போயிடுவார். ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா ஃபஸ்ட் இயர்னாலே அவருக்கு 3rd இயர் போயிட்டார்ல. ஏன் உனக்கும் எனக்கு ஒரு வயசு முன்ன பின்னல் இருக்கக்கூடாது? அப்படி இல்லைன்னா ஒரே கிளாஸாக இருந்திருக்கக்கூடாது? நம்ம ஜாலியாக ஒன்றாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேயாங்கிட்ட ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. அவருமே நல்ல வேலை ஏஜ் கேப் இருக்குது, அதனால தான் டக்குன்னு என்னால் செட்டில் ஆக முடியாது லைஃப்பில். நான் ஒரு ஒரு செட்டில் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2 இயர்ஸ் ஆகும்ல. அந்த 2 இயர்ஸ் தான் இதுன்னு நினச்சிக்கோ. நான் அதுக்காகவும் நான் வெயிட் பண்ணுவேன்ல நீ செட்டில் ஆகிற வரைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க க்யூட்டா. இங்கே அவனுங்க எல்லாம் 2 பேருமே கிளம்பிட்டானுங்க. அது இல்லைம்மா, இதுதான் சரியாக இருக்கும். நீ 3rd இயர் முடிச்சுட்டு லீவில் இருக்கும் போது இல்லைன்னா மாஸ்டர்ஸ் போடும் போது மாஸ்டர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக என் கையில் நல்ல ஜாப் ப்ளஸ் வந்து நல்ல சேல்ரியோட அப்போ தான் நிமிர்ந்து என்னால் உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்க முடியும். கொஞ்சம் பிரிவுகள் இருந்தால் தான் லைஃப்பில் நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்க முடியும். அதுக்கு இந்த சின்ன ஸ்பீட் பிரேக்கெலாம் பார்த்துட்ருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிஜேயும் ரொம்ப மெச்சோர்டாக பேசுகிறாரு. ஆனால் உங்களுக்கு அந்த மெச்சோரிட்டி மண்ணாங்கட்டிலாம் தேவை கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் உங்கள் கூடவே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்படியே நீங்கள் கை கோர்த்துட்டு அப்படியே தேவங்க என்னன்னே தெரில ஒரு மாதிரி அழுகையோடையே இருந்துகிட்ருக்கீங்க. எதுக்கடி அழுகிற? தெரியல, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த ஹை ஸ்கூல் லவ் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் திருப்பியும் நான் 9th போயிடக்கூடாதா? அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து உன்னை பார்த்த சினாரியோஸ்லாம் திருப்பியும் என் லைஃப்பில் நடந்துடாதா அப்படின்னு என்னாது நாள் கிடையாது தேவாங்க. ஐ மிஸ் தட் டேஸ் ஸோ பேட்லி. இப்போ தான் தெரியுது ஏன் யாரோட லைஃப்பில் உங்களோட பாஸ்ட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டால் அவங்க ஸ்கூல் டேஸை சொல்கிறாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஸ்கூல் டேஸில் நிறைய மெமரிஸ் இருக்கும்ல எல்லாருக்குமே. லவ், க்ரஷ், டீச்சர் மேலே எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருக்கும்ல. தெரியல, நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறேன் தேவாங்க. உன் பக்கத்தில் தாண்டி நான் நிற்கிறேன், அப்பயும் நீ என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொன்னா நான் என்ன தான் பண்ணுறது? இது ஒரு மாதிரி விடையில்லாத ஒரு கேள்வியாடி இருக்கேடி இது அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியல, நம்ம திருப்பியும் நான் 9th படிக்கிறேன், நீ 11th படிக்கிறியா? திருப்பியும் முதல்லேருந்து காதலிக்கலாமா? அது மாதிரிலாம் காதலிக்க முடியாது. வேணால் அந்த ஸ்கூலுக்கு வேணால் போயிட்டு அந்த சைக்கிள் ஸ்டாண்டு கிட்டலாம் வேணால் நின்றுட்டு வரலாம். நிஜமாவா? நிஜமாக தான். வா போகலாம். இப்போ வா. ஆமாம், உன்னை ஆசைப்பட்டா அந்த நிமிஷமே செய்யணும், இல்லைனா அது வேண்டாம். அதனால தான் சொல்கிறேன் வா. இப்போது அப்படியே இதே மாதிரி அந்த பழைய ஸ்கூல் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துவீங்களே அந்த ஸ்கூல் இல்லை, அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கூலில் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போவீங்களே. ஸோ அவர் பைக் எடுத்துகிட்டு வருவார். அப்போது வந்து டேய் தம்பி அப்படி நீங்கள் சொன்னதெல்லாம் அது ஜஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு
நீங்கள் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வேணுங்கன்னே நீங்கள் வந்து சைக்கிள் நீங்கள் எடுத்துகிட்டு போகல. ஆக்சுவலாக ஒரு சைக்கிள் மாதிரி அங்கே இருக்குது. சும்மா சீன் போட்டுட்டு டேய் தம்பி அப்படிங்கிறீங்க. ஆ அப்படிங்கிறாரு. ஸோ அதே டைலாக்ஸை அச்சு பேசுகிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. டக்கு டக்குன்னு வைப் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த நேரத்தில் ஜேகேயுமே வந்திருப்பானுங்க. ஏன்னா இவனுங்க 2 பேரும் தனியாக தான் விட்டு போனானுங்க. ஆனால் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கங்கிறத கூட வந்துட்டு இருக்கானுங்க. அப்போ ஜேகேக்கு அவரோட நினைவுகள் வருது. அதாவது சைக்கிள் ஸ்டாண்டில் அவங்கக்கிட்ட பேசினது. அப்படியே அண்ணாந்து அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்குறாரு. பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் அதாவது அந்த கிளாஸ் ரூம்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கிளாஸ் ரூம்ஸ்லாம் அவர் இருந்தது. ஆடிட்டோரியம் அந்த கல்ச்சுரல்ஸில் பாதியோடு இருந்தது. அதெல்லாம் அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ரணமாக வலிக்குது. இத்தனை நாள் தெரியலன்னு இல்லை, ஆனால் இன்றைக்கி என்னமோ ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. லிட்ரலி ஜங்குக்காக்கு அப்படியே அவரே அறியாமல் அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதை நோட் பண்ண ஷூகா டக்குன்னு ஜங்குக்கா அழைச்சிட்டு வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாக திட்டுறாரு. என்ன மச்சான் கண்ணில் முதல்ல கண்ணை தொட அப்படி சொல்லிட்டு டக்குன்னு தொடச்சிட்டாரு. என்ன பழைய ஞாபகமா? சிச்சி இல்லைடா. ஏன்டா மறைக்கிற? தெரிலடா. வயன் எனக்கு ஒரு மாதிரி ஆறாத ரணத்தை தந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக என் லைஃப்பில் வேறு ஒரு பொண்ணு வந்தாலும் வயனை ரீப்ளேஸ் பண்ண முடியுமாங்கிறது உங்களுக்கு தெரியலல்ல. நான் எந்த அளவு நான் அப்போ லவ் பண்ணியிருந்தேன்னு. ஆனால் அவன் உன்னை லவ் பண்ணலையேடா. ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அது நிலைக்காதுடா, நல்லா இருக்காது. அவன் யாரும் நம்ம நண்பன். அவன் லவ் பண்ணுற பொண்ணை தெரிஞ்சும் நீ லவ் பண்ணுறது எவ்வளோ பெரிய துரோகம் அவனுக்கு பண்ணுறது. அதை நீ யோசிச்சு பார்த்தியா? சரி விடு, பழசெல்லாம் கலராத. கலன்னா கஷ்டம்தான், மனஸ்தாபந்தான் வரும். போது அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா அப்படியே இந்த ஸ்கூலை விட்டு வெளில அழைச்சிட்டு வந்துட்டார் எங்கள் ஜேகேவை. நீங்கள் அந்த சைக்கிள் ஸ்டாண்டை அந்த இடத்த விட்டு போயிட்டு அப்படியே நீங்கள் தேவங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு வரீங்க. அதே சமயம் உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஃப்ளாஷில் அப்படியே ஜேகே உங்கள் சைக்கிளில் அப்படியே டக்குன்னு பிடிச்சி யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி திரும்பும் போது அது ஜேகேவாக இருக்கும். அவங்க உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேச ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அந்த இன்சிடெண்ட் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. ஏன் நின்றுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவன் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை. ஏன் என்னத்தை யோசிச்சா? ஜேகேவை பற்றி யோசிச்சியா? ஆமாம், அவர் ஃபுல்லாக ரிலீவ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு இப்போல்லாம் என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை தானே? நீ வந்து என்னை ஆறுதல் படுத்தணுங்கிறதுக்காக சொல்லாத தேவாங்க. அவன் நிஜமாக என்னை விட்டுட்டு ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்டானா? தெரியல. அவனை பற்றி ஃபுல்லாக தெரியும், ஆனால் இந்த விஷயத்தில் தெரிலவோ எனக்கு. என் மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா இல்லைன்னு சொல்லுது. தெரியல. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை கையை அழைச்சிட்டு போகிறீங்க. தேவங்க ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கூலை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் இங்கே என்னடா எல்லாத்தையும் பழசெல்லாம் கிளறி முடிச்சுட்டு வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா சொல்கிறாரு. வந்தாச்சுரா, சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே மேலே கை வைக்கிறாரு. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக பேசுகிறார் ஜேகே. ஸோ ஒரு வழியாக பையனை அப்படியே பொறுப்பாக அவளோட வீட்டுக்கு விட்டுட்டு 2 பேக் வெளில போகிறானுங்க. தொக்கா பையனோட அப்பாட்ட மாட்டிட்டானுங்க. தம்பி வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும்போது அந்த மனுஷன் உள்ளே கூப்பிட்டாரு. போச்சுடா, இன்னைக்கு காதை அரிஞ்சது பிஞ்சு தான் போக போகிறோம் நம்ம வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா சொல்லிகிட்டே போகிறாரு உள்ள. இல்லை அங்கிள் வெளியில் வேலை இருக்குது. வயன் நான் எத்தனை சொன்னேன் பசங்களை என்னது அழைச்சிட்டு வான்னு. அப்பா உங்களுக்காக தம்பா தான் இன்றைக்கி அவங்களை அழைச்சிட்டு வந்தேன். என்ன வேலை உங்களுக்கு அப்படி பெருசாக இருக்க போது? அப்பா கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போங்க. 2 நிமிஷம் மாடி அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா உங்ககிட்ட பொறுமையாக சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன்.
வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகா திட்டிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி உள்ளே வந்துட்டு அருவையாக இழுத்துட்ருக்காரு. உங்களுக்கெல்லாம் அப்படியே ஜவ்வு அருந்து காதுலேருந்து இப்படி தொங்குது. ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா ஒரு கட்டத்தில் அப்படியே தேவங்க மேலே அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. என்னப்பா அந்த பையன் தூங்கிட்டான்? அவன் ரொம்ப அலைச்சலாக இருந்துச்சு, அதனால் தூங்கிட்டான் அவன். நீங்கள் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி சொன்னேன் இப்போ? ஐயோ சாரி அங்கிள், பசங்களோட அம்மா அப்பாவை மாமா அத்தைன்னு கூப்பிட மாட்டேன், ஆனால் அவங்கள கூப்பிட்டுட்டேன் தெரியாமல், சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கள் அப்படியே இப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டாரு. பரவாயில்லப்பா, உனக்கு என்ன இஷ்டமாக இருக்கோ அப்படியே கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பி போயிருப்பானுங்க. அப்போ பையனோட அப்பா, அந்த பையன் எதுக்கு என்ன மாமான்னு கூப்பிடணும்? ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது. அந்த பையனே நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சா, அந்த பையன் பார்க்கவும் நல்லா இருக்கான், நல்ல பண்பான பையனாக தான் இருக்கான். என்னடி நீ சொல்கிற அப்படி சொல்லும் போது அப்படியே ஒயனோட அம்மா ஒயனை அப்படியே பார்க்குறாங்க. பண்ணி வைக்கலாம், அவன் என்ன காலேஜ் தானே படிக்கிறான், அவன் செட்டில் ஆகட்டும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ சொல்லி வச்சுட்டேன்னா அந்த பையன் ஒரு மாதிரி பூஸ்டோடு வேலை பார்ப்பானே, அதெல்லாம் சொல்லியாச்சு. என்ன சொல்கிறடி? உன் பொண்ணும் அவனை லவ் பண்ணுது, தெரியாதுல்ல உனக்கு? தெரிஞ்சுக்க, 9ஆவதுலேருந்து அவன் பொண்ணு லவ் பண்ணுது, கேளு என்னன்னு. இப்படி கோத்து விட்டுட்டே தாய்க்காலம். அப்படியே நீங்கள் கடகடன்னு மெசேஜ் போட்டிங்க, எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டாங்கன்னு. ஐயோ நான் மாமான்னு சொன்னதில்லை, சொல்லி விட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு குடு உள்ளே போய் ஓடிட்டார் அந்த மனுஷன். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ யாரோ காலிங் மேலே அடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு குடுக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டீங்க. இங்கே தேவங்க வந்துட்டார். டக்குன்னு இங்கே அதாவது ஒயனோட அப்பாவோட காலை விழுந்துட்டு, அங்கிள் நான் ஒயனை லவ் பண்ணுறேன் அங்கிள், அவளுமே அப்படிங்கிறாரு. அவர் அப்படியே பார்க்குறாரு. 9ஆவதுலேருந்து படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணுற ஒயன், அந்த வயசில் காதல்னா என்ன தெரியுமா? தெரிஞ்சுதுப்பா. ஏதோ நீ என்னப்பா பண்ணலான் இருக்க? கல்யாணம் தான் அங்கிள் பண்ணிக்கலான் இருக்க. நான் அதை சொல்லலை. லைஃப்பில் மேற்கொண்டு வேறு என்னப்பா பண்ணலான் இருக்க? இந்த ஸ்டடீஸ் இப்போது ஃபைனல் இயர் படிக்கிறேன். நீ என்ன காலேஜ் படிக்கிற? அதான் அங்கிள் இந்த காலேஜு. நீ என்ன காலேஜ் படிக்கிற? அப்பா அதே காலேஜ் தான்ப்பா. நீ சொல்லுப்பா. இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். படித்து முடித்ததும் நல்ல கம்பெனியாக பார்த்து ஜாயின் பண்ணலான் இருக்கேன்ப்பா அங்கிள். என்ன கம்பெனி? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஐடி ஃபீல்டில் போகலான்னு இருக்கேன். சரி, ஓகே, குட். இதே மாதிரி இரு. நல்ல வேலை கிடச்சி நல்ல ஏர்னிங் கிடச்சுன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன். அங்கிள் நிஜமாவா சொல்கிறீங்க? நான் ஏன்ப்பா போய் சொல்லணும்? தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு முன்னாடியே உன்னை பிடிக்கும் எனக்கு. அதனால் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கெத்தை மெயின்டைன் பண்ணுறாரு. இங்கே தேங்கு ஐயா அத்தைக்கிட்டேருந்தும் சரி மாமா கிட்டேருந்தும் சரி சம்மதம் வாங்கியாச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸில் இருந்துகிட்ருக்காரு மனுஷன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அந்நியோ பாய்ஸர் அங்கே அமிசோபிள் ஆக்கிட் நிக்கோ நீ